இந்த நீதிமொழிகள் தியானத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். இது நீதிமொழி புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய வேத ஆராய்ச்சி. பாகம் 93. இந்த நாளின் செய்தி நீதிமொழிகள் 14:18. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: பேதை புத்தி இனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். கடந்த வாரங்கள் இதை குறித்து சற்று பேசினேன். இன்றைக்கும் திறந்து பேதையர் புத்தி இனத்தை சுதந்திரிக்கிறார்கள். கவனிங்கள், இங்கே பேதை என்று சொல்லப்படுகிறது அறிந்தும் அறியாமல் வாழ்கிறவர்கள், தெரிந்தும் தெரியாமல் வாழ்கிறவர்கள், புரிந்தும் புரியாமல் வாழ்கிறவர்கள். இங்கே தான் இந்த பேதை என்ற வார்த்தை இருக்கிறது. கவனிங்கள், 2 காரியம் இருக்கிறது. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், தங்களுக்கு வருகிற ஆபத்தை அறியாதிருக்கிறார்கள். ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. எப்ராயிம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்: எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அடுத்த வார்த்தை, அவனுக்கு புத்தி இல்லை. 1054 பக்கம். எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரிடத்திற்கு போகிறார்கள். கவனியுங்கள், எப்ராயிம் தேவனை அறிந்தவன். ஆனால் தேவனை அறிந்த அனைவருடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பேதையான. அதற்கு என்ன காரணம் என்பதை அதே வசனம் சொல்லுகிறது. ஓசியான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்: அவர்கள் எகிப்தியரை கூப்பிடுகிறார்கள், ஆபத்திலே அசிரிடத்திற்கு போகிறார்கள். அதாவது 13ஆம் வசனம்: என்னை விட்டு அலைந்து திரிகிறார்கள். கவனியுங்கள், மாற்று வழிகளை தேடுகிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது, எல்லாருக்கும் பாடுகள் இருக்கிறது, எல்லாருக்கும் வியாதி இருக்கிறது, எல்லாருக்கும் வறுமை இருக்கிறது. எல்லா வீடுகளிலேயும் பாடுகள் இல்லாத வீடுகள் இல்லை. வீடுகள் தோறும் வாசற்படி. அப்படியானால் நிலைமை என்னவென்றால், என்னை விட்டு. கவனியங்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். இன்றைக்கும் திருச்சபையினுடைய மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. என்னை விட்டு. நல்லா தெரியும், அவரை விட்ட வாழ்க்கையே இல்லை, நீர்தான் வாழ்வு. ஆனாலும் சில நேரங்களில் அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது: அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ.